யுத்த காலத்தில் பாரிய மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித படுகொலைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி முன்னாள் பாதுகாப்பு தளபதிகளான சவேந்திர சில்வா, வசந்த கர்ணாகொட மற்றும் ஜெகத் ஜெயசூரிய ஆகியோருக்கு எதிராக பிரித்தானியா தடையை விதித்துள்ளது. அதேபோல விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகி ராணுவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய கருணா அம்மானுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. யுத்த காலத்தில் ராணுவ தளபதியாக சரத் பொன்சேகா பதவி வகித்தார். அவரது கட்டளையே சவேந்திர சில்வா, ஜெகத் ஜெயசூரிய ஆகியோர் பதவி நிலை அதிகாரிகள் என்ற அடிப்படையில் செயற்படுத்தினார்கள். அவ்வாறாயின் ஏன் சரத் பொன்சேகாவிற்கு பிரித்தானியா தடை விதிக்கவில்லை? நாட்டுக்கு என்ன நேர்ந்துள்ளது என்று வீதியில் இறங்கி மக்களிடம் கேட்டால் பதில் வழங்குவார்கள். மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். மக்கள் விரக்தி அடைந்துள்ளனர். பொய் வென்று உண்மை தோற்றுவிட்டது. இன்று மக்கள் வாழ முடியாத நிலையில் வருமானம் இல்லாமல் 3 வேளை கூட சரியாக சாப்பிட முடியாத நிலையை அடைந்துள்ளனர். இதனால் பாடசாலை மாணவர்கள் கூட பாதிக்கப்பட்டுள்ளனர். பால்மா விலைகளும் பொருட்களின் விலைகளும் அதிகரித்துள்ளன. இந்த வேளையில் அரசாங்கம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு குரங்குதான் காரணமாம். நாய்களுக்கு சோறு போடுவதே அரிசி தட்டுப்பாட்டிற்கு காரணமாம். இதனால் ஒன்றுமே செய்ய முடியாது என புலம்புகின்றனர். வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை வவுனியா மாவட்டத்திலே மட்டும் 99 பேர். 3 மாவட்டங்களுக்கு 9 பேர் இருந்த இடத்திலே இங்கே ஒரு மாவட்டத்துக்கு 99 பேர் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு வாக்காளரையும் ஒவ்வொரு வேட்பாளரும் சந்திக்கக்கூடிய தருணம் இருக்கிறது. ஒரு தடவை அல்ல, பல தடவைகள் சந்திக்கக்கூடிய தருணம் இருக்கிறது. அதை செய்ய வேண்டும். நேரடியாக பேச வேண்டும். அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆற அமர இருந்து அவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற சபைகள் அனைத்தையும் நாங்கள் கைப்பற்றுவதாக இருந்தால் இந்த 99 பேரும் நாளாந்தம் உழைக்க வேண்டும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் 4ஆம் திகதி முதல் 6ஆம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது இந்திய பிரதமர் மோடி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். அத்துடன் அனுராதபுரத்திற்கு சென்று புனித ஸ்ரீ மகாபோதியில் வழிபாடு செய்யவுள்ளதுடன் இந்திய அரசின் உதவியுடன் இலங்கையில் செயல்படுத்தப்படும் பல திட்டங்களையும் ஆரம்பித்து வைக்கவுள்ளதாக அந்த அமைச்சு அறிவித்துள்ளது. இலங்கை இந்திய கடற்றொழிலாளர்களின் பிரச்சினை பரம்பரையாக நீடிப்பதை நாடாளுமன்றம் அறிந்திருப்பதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் 1996ஆம் ஆண்டின் மீன்வள மற்றும் நீர்வாழ்வள சட்டம் மற்றும் 1979ஆம் ஆண்டின் வெளிநாட்டு மீன்பிடி படகுகளின் மீன்வள ஒழுங்குமுறை என 2 சட்டங்கள் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த 2 சட்டங்களும் 2018 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் திருத்தப்பட்டதன் பிரகாரம் மிகவும் கடுமையான தண்டனைகள், பாரிய அபராதங்கள் மற்றும் நீடித்த தடுப்பு காவல் உத்தரவுகள் வழங்கப்படுவதாக எஸ் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக சென்ற சாமர சம்பத் திசாநாயக்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு ஊபா மாகாண சபையின் முதலமைச்சராக பணியாற்றிய போது மாகாணத்தில் உள்ள முன்பள்ளி குழந்தைகளுக்கு பாடசாலை உபகரணங்களை வழங்குவதற்காக விடுக்கப்பட்ட நிதியுதவி கோரிக்கையை தேசிய சேமிப்பு வங்கி நிராகரித்திருந்தது. இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாகாண சபைக்கு சொந்தமான 6 நிலையான வைப்பு கணக்குகளை முதிர்வுக்கு முன்னர் திரும்ப பெற்றதன் மூலம் சம்பந்தப்பட்ட மாகாண சபைக்கு 1,73,000 ரூபாய்க்கு மேல் இழப்பை ஏற்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கவை அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை கைது செய்து விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மாத்தறை பகுதியில் கொழும்பு குற்றப்பிரிவைச் சேர்ந்த காவல்துறை சார்ஜென்ட் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோனை அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து தும்பர சிறைச்சாலையின் ஒரு சிறப்பு அறையில் அவர் அடைக்கப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் உட்பட 9 தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோனின் சேவைகளை இடைநிறுத்தி உத்தரவு பிறப்பித்திருந்தது. அரசு பல்கலைக்கழகங்களில் கல்வி பயின்ற இணைய சுகாதார பட்டதாரிகளை உடனடியாக பொதுத்துறையில் இணைக்க கோரி தொடர்ச்சியான போராட்டங்களை மாணவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். தனியார் பட்டதாரிகளுக்கு சாதகமாக கையாளப்பட்ட தேர்வு திட்டம் என மாணவர்களால் விமர்சிக்கப்படும் திட்டத்தை மீளெடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கைகளை முன்வைத்து கொழும்பில் உள்ள சுகாதார அமைச்சுக்கு வெளியே சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்த தமது ஒருங்கிணைப்பாளரான மதுசான் சந்திரஜித் உட்பட 27 மாணவர் செயற்பாட்டாளர்கள் நேற்று இரவு காவல்துறையால் கைது செய்யப்பட்டதாக அனைத்து
பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தேசபக்தி சிந்தனையுடன் பிரித்தானிய அரசாங்கத்தின் தடைக்கு பதிலளிக்கும் அறிக்கையினை எழுதியதாக தாம் எண்ணுவதாக உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். இன்னும் அரசாங்கத்தின் மீது அதிகாரம் செலுத்தும் அமெரிக்க தூதர் யூலி சங் சில வார்த்தைகளை தவிர்த்து அறிக்கையினை திருத்தியிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தபோது அவரை வாழ்த்திய கனேடிய தமிழ் காங்கிரஸ் ஜனாதிபதியின் கடமைகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தி ஒரு வாழ்த்து கடிதத்தை அனுப்பியதென்றும் உதய கம்மன்பில குறிப்பிட்டார். அவர்கள் தமது கடமைகளை முடித்துவிட்டதாக கூறியுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிவித்துருகல உரிமைய கனேடிய தமிழ் காங்கிரசுக்கு எவ்வாறான உறுதிமொழியை அரசாங்கம் வழங்கியதென்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்துக்கு எதிரான சில சட்ட தீர்ப்புகளை தொடர்ந்து ஷிராணி பண்டாரநாயக்க மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இதையடுத்து நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரையின் பேரில் குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் கடந்த 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அவர் தலைமை நீதியரசர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அந்த நேரத்தில் அத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க கூடாது என்ற நிலைப்பாட்டில் தான் இருப்பதாகவும் கூறினார். அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று யாழ் தேர்தல் அத்தாட்சி அலுவலர்களால் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட 9 வழக்குகளும், அதே காரணங்களுக்காக கிளிநொச்சி மாவட்டத்தில் நிராகரிக்கப்பட்ட வழக்குமாக 10 வழக்குகளும், மன்னார் மாவட்டத்திலே மாந்தை பிரதேச சபைக்கான மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட வழக்கு உட்பட்ட 11 வழக்கோடு சேர்த்து வேறு காரணங்களுக்காகவும் நிராகரிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. வழக்கில் மூத்த சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தலைமையில் சட்டத்தரணிகள் முன்னிலையாகியிருந்தனர். இதன்போது சட்டமா அதிபர் தலைமையில் முன்னிலையாகியிருந்த சட்டத்தரணியை வழக்கு தாக்கல் செய்த சட்டத்தரணிகளோடும் தேர்தல் ஆணையகத்தின் முடிவெடுக்கக்கூடியவர்களோடும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலை நடத்தி சுமூகமான முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் பணித்துள்ளது.